விஜயகாந்துக்கும் டி நகருக்கும் என்ன சம்பந்தம்? அதை தான் நான் சொல்றேன். இந்த மண்ணை சார்ந்தவரே கிடையாது. பாண்டிச்சேரி மாநிலத்தை சார்ந்தவனுக்கு இங்க என்ன வேலை நான் தான் கேட்கிறேன். பாண்டிச்சேரிக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை மாத்திட்டு வந்துட்டா இங்க கொடுத்துருவீங்களாடா? அப்ப தமிழ்நாடு உங்களுக்கு தான் வேட்டைக்கடா உங்களுக்கு? கட்சி கட்டமைப்பு இருந்தால் ஏன் நீங்கள் வந்து 63 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி சேர்ந்து போட போறீங்க? முந்தா நாள் கட்சி விட்டு தாவரம் அவனுக்கு கொடுக்குறீங்க சீட்டு. ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, பாலியல் பலாத்காரம் பண்றவங்க அத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. நேத்து விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு கொளத்தூர் பெரம்பூர்ல. கூட்டத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெண்கள் வந்து இருக்காங்க. நீங்க இதுதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெண்கள் நீங்க சொல்றீங்க. இந்த பெண்கள்லாம் நான் கேட்கறதுன்னா குடும்ப பெண்கள் நீங்க காட்டுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்களோட ஒரு சராசரியா ஒரு குடும்ப பெண்கள் காட்டுங்க. எல்லாம் இளம் வயது இந்த சினிமா நடிகனை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண்களா தானே இருந்தாங்க அவங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஒலிபெருக்கினா நீங்க 50 ஒலிபெருக்கி கொண்டு வரீங்கன்ற ஒரு தகவல் இருக்கு. 5 ஒலிபெருக்கினா 5 தான். நீங்க 10 கொண்டு வந்தா என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. 100 பேர்னா அந்த 100 பேர் தான். நீங்க ஒரு 500 பேரை திரட்டிட்டு வரீங்க. இதுதான் சிக்கலானது. கரூர்லயும் இந்த சிக்கல் தான். ஆனா இப்போ ஸ்ட்ராங்கான வேட்பாளர்னா ஆதவ் அர்ஜுனா, இந்த மரிய வில்சன், புசி ஆனந்த் இவங்கலாம் இப்ப சொல்லப்படுறாங்க. எப்படிமா ஸ்ட்ராங்கான வேட்பாளர் சொல்றீங்க? அவங்க சொல்றாங்கல சார். எப்படி பணத்தை வச்சா சென்னையில இவங்க பணத்தை வச்சா கட்சியில அறியப்பட்ட அவ்வளவுதான் செய்யுங்க. அறியப்பட்டா அவங்க அறிய வச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான். மரிய வில்சன் இது வரைக்கும் ஏதாவது பேசி 2 வார்த்தையா தெரியுமா? இவனாவது பைத்தியாரம் வளர்றான்னு வச்சுங்க. வீடியோ வெளியே என்ன வீடியோ? அதை பார்த்தோம்ல ஒரு வீடியோவை அசிங்கமா பேசுறது, ஒரு பெண்ணை அடிக்க போறது. ஆதவ் அர்ஜுனா நான் சொல்றேங்க, பணம் இருக்கின்ற திமிர்ல ஆடக்கூடாது. உன் கொட்டத்தை நறுக்கிடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிக்கிற வேட்பாளர் கார்த்தி என்ற வேட்பாளர் இப்போ வந்து MK மோகன் மகன் நிக்கிறார் இல்லையா? ஆணவத்தை அத்தனையும் நொறுக்கி தள்ளுவாங்க. விஜயகாந்த் வேட்பாளர் வந்து முதுகுல குத்துற வேட்பாளரை வந்து நிறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அது பலவீனம் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு கேட்டா, தன்னம்பிக்கை விடாம போராடுறாரு கேட்டா, ஓட்டை எனக்கு குத்துங்கன்றார். ஆனா வேட்பாளர் தேர்வு செய்யறதுல கோட்டை விட்டாச்சு. ஆனால் அது எண்டிக்கால நடக்காது. 234 ஒரு கேண்டிடேட் நீங்க தூக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சீமானே வந்து ஏறக்குறைய ஒரு யமன் உருவத்துல தானே. வணக்கம். நீங்கள் தமிழ் தேசியவாதியா? ஒரு தமிழ் தேசிய ஊடகம் வலிமையான ஊடகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்போது உலக தமிழர்கள் அத்துணை பேரும் கலங்கரை ஊடகத்தோடு இனமாகவும் பணமாகவும் இணைந்திருங்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். இப்போ விஜய் அவர்கள் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாரு அப்படின்லாம் நீங்க கடந்த நேர்காணல்ல பல பேசியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டாரு. பிளஸ் தேர்தல் பிரச்சாரமும் நேத்து வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா 4 இடம் பிளான் பண்ணி 2 இடம் தான் வந்து பண்ண முடிஞ்சுது. இப்படியே பார்த்தா விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏன் வந்து வேட்பாளர்களாக இவர் அறிவிக்க மாட்டார்னு சொன்னால், 56 வேட்பாளர்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொன்னால் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இவங்க இந்தந்த தொகுதியை நிற்க வைக்கலாம்னு சொல்லி இருந்தது 56. அந்த 56க்கும் தொகுதிகள் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிறுத்துகிற எண்ணம் இவருக்கு வந்து ஏன் இல்லை, கடைசி நாள் காத்திருந்தார். என்னென்னா வேட்பாளர் வந்து இவங்களுக்கு வந்து மாற்று கட்சியிலேருந்து, திமுக சைட்லேருந்து, அதிமுக சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிருப்தியாகி வெளியே வருவாங்க. இப்போ டி நகரில் ஒருத்தர் கருணாநிதி வந்திருக்கார் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை பிளவுபடுத்த முடியும். இப்போ ஒரு அதிருப்தி வேட்பாளர் வராது. இப்போ டி நகரில் வந்து ஜே அன்பழகன் தம்பி தான் கருணாநிதி. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இப்போ கருணாநிதி வந்திருக்காருன்னா அந்த கருணாநிதியை வந்து நம்ம வந்து வேட்பாளராக அறிவிச்சோம்னா நம்ம பயன்படுத்தலாம். இப்படி வந்து பரவலாக எதிர்பார்த்தாங்க. இதுவே ஒரு பலவீனம். தங்கள் சொந்த கட்சிக்கு வந்து இருக்கிற வேட்பாளர்களை பயன்படுத்தாமல் மாற்று கட்சியிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வாக்குகளை வந்து பெரிதளவில் பிளவுபடுத்த முடியுன்றதுக்காக காத்திருந்தார். சொல்லுவாங்க இலவு பார்த்த கிளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது நடக்கலை. எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதை இப்போ வந்து வேட்பாளராக இவங்க டிக்ளேர் பண்ண பிறகு நடக்குது. அதிருப்தியாகி வெளியே வராங்க. முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. டிஎம்கேல வந்து காத்திருக்கவே இல்லை. டிஎம்கேல வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. டிஎம்கேவும் சரி, வந்து ஏடிஎம்கேவும் சரி, நாம் தமிழரும் வந்து அவங்க தெளிவான பார்வையில் அவங்க வந்து வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் தான் முதல்ல அறிவிச்சதே. அப்போது உங்ககிட்ட தெளிவான பார்வை இல்லாதனால இன்னொருத்தருடைய என்ன சொல்கிறது, ஒரு பார்வையாக நீங்கள் இன்னொருத்தருடைய வந்து கண்ணாடியை போட்டு நீங்கள் செயல்படுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெளிவான பார்வை இல்லை, உங்களுக்கான வேட்பாளர் இல்லை. அதனால தான் நான் சொன்ன கேட்டேன், இவர் வந்து வேட்பாளர் அறிவிக்க மாட்டார். ஏன்னா 56 வேட்பாளர் மட்டும்தான் அவங்ககிட்ட வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தோட நிர்வாகிகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த முன்னணி நபர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 63 பேர், எதிர்பார்த்த அளவுக்கு 63 பேர் அதிமுகலேருந்து வந்திருக்கிறவங்க தான்.
அதிருப்தியில் வெளியேறினவங்க. சரி, எல்லாம் சரியான யாராவது நல்ல ஒரு என்ன சொன்னார் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சிறப்பு ஏதாவது இருக்கா அந்த வேட்பாளர்கள்னா கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிராப் பண்ணது. ஏடிஎம்கேல வேண்டாம், இவங்களால வந்து எந்த கட்சிக்கு எந்த பலனும் இல்லை, கட்சிக்கு விசுவாசமா இல்லை, நேர்மையா இல்லைன்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட நபர்கள் நீங்கள் வந்து வாக்காளர்களாக வந்து இது பலவீனம் தானே. முதல் தேர்தலே இது பலவீனம். இப்போ நீங்கள் பல பேர் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் டிஎம்கேல கூட ஒரு 15 அமைச்சர்கள் மேலே வந்து எல்லாமே ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தானே. இது வந்து அவங்களுக்கு வந்து பலம். அது மாற்று கட்சியில் இருக்கிற போட்டி கட்சியில் இருக்கிற வேட்பாளர்களை வந்து சாரி வந்து முன்னாள் அமைச்சர்களை வந்து தங்கள் பக்கம் ஈர்க்கிறது. அவங்கெல்லாம் ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க. இப்போ சேகர் பாபு வடசென்னையில் ஒரு ஆளுமை, அது மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருச்செந்தூரில் ஒரு ஆளுமை. இப்படி வந்து பரவலாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 15 பேரை வந்து ஏடிஎம்கேலேருந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன் ஓபிஎஸ் கூட கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து பலம். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வந்து மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளுமே 70 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு பலம். டிஎம்கே வந்து ஒருத்தரை இழுத்து ஏடிஎம்கே போடலாம். ஏடிஎம்கே நீங்கள் முதல் தேர்தல் இது. முதல் தேர்தலையே உங்களுக்கு இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நபர்கள் தான் நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ விஜயகாந்த் பண்ணாருமா? விஜயகாந்த் யார் கட்டினா 2 பேர் தான். அந்த 2 பேர் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவசியம் இல்லை தான். ஆனால் அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர்கள் வந்து வரணும்னு சொன்னபோது அது வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். 2 பேர் தான், கூடுதலாக யாரும் கிடையாது. ஒருத்தர் பண்டுட்டி ராமச்சந்திரன், இன்னொருத்தர் வந்து கூப்பா கிருஷ்ணன். அதே கூப்பா கிருஷ்ணன் இங்கே வந்து திரும்பவும் தான் இவங்க சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு முழுக்க ஒரு அதாவது 4ல் ஒரு பங்குனா கூட பரவாயில்ல. நீங்கள் 3ல் ஒரு பங்கு தான். நீங்கள் 63 பேரை நீங்கள் வந்து மாற்று கட்சியிருந்து போட்டிருக்கீங்கன்னா அங்கே உங்கள் தனித்தன்மை இழக்கிறீங்கல்லங்க. சரி, இப்போ வந்து மாற்று கட்சியிலேருந்து வேட்பாளர் போட்டிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா இந்த தேர்தல்? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சிருக்க விஜய்க்கு ரொம்ப வந்து அவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. எப்படி நம்பிக்கை இருந்தால் ஏன் 2 தொகுதியில் நிற்கணும்? 2 தொகுதியில் எதுக்காக நிற்கணும்? எந்த காலத்துல வந்து அண்ணா நின்று இருக்காரு, காமராஜர் நின்று இருக்காரு, கலைஞர் நின்று இருக்கிறாங்க 2 தொகுதியில. ஜெயலலிதா நின்று இருக்காங்க. ஜெயலலிதா ஏன் நின்னாங்க? பயம். காரணம் என்னன்னா 2 தொகுதியில எதுக்காக நிக்கிறேன்னா இவங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போயிட்டு இவங்க இந்த ஸ்டேட்டுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இவங்க கர்நாடகா சேர்ந்தவங்க அப்படிலாம் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இவங்க வந்து காங்கேயம் பர்கூர்ல நிற்கும் போது பர்கூர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டியிடுறது யாருன்னா இவரு டி ராஜேந்தர் வந்து போட்டிடுறாரு. அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுக்குறாங்க பர்கூர்ல. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்குது. அப்போது ஒருவேளை ஒரு தொகுதியில் தோத்துட்டோம்னா நம்ம வந்து நமக்கு ஏதாவது சட்டமன்றத்துக்கு போகிறத சிக்கல் ஏற்படலாம்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இன்னொரு கூடுதலாக ஒரு தொகுதியில் காங்கேயம் தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ தேர்தல் பயம் தானே நிற்கிறாங்க. இப்போ கான்ஃபிடென்ட்னு சொன்னால் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தாக்கா நீங்கள் ஏன் வந்து அந்த உங்கள் சந்தேகம்? இப்போ பெரம்பூர் முதல்ல நீங்கள் திருச்சி கிழக்கு அறிவிச்சுட்டு நீங்கள் பெரம்பூர் அறிவிக்கவே இல்லை. பெரம்பூர் அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சி அப்படிதானே பேசப்படுது. திருச்சியில் நிற்கிறாருன்னு பேசவே இல்லை. முதல்ல பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாருன்றதை டிக்ளேர் பண்ணிட்டே வராங்க அவங்க மேடையெல்லாம். தலைவர் பெரம்பூர்ல நிற்கிறாருன்னு. அதுக்கப்புறம் திருச்சி அடிஷனலாக நீங்கள் அறிவிக்கிறீங்க. அப்படின்னா பெரம்பூர்ல ஒருவேளை தோல்வி அடைஞ்சால் திருச்சி உதவுன்னு நினைக்கிறீங்க. சரி, அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க வந்து மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சு நீங்க நிக்கிறீங்க. ஆனா 2த்துல ஒரு தொகுதியில வெற்றி பெற்றுவாரா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. வாய்ப்பு கம்மி. இப்போ இப்போ எதனால வாய்ப்பு கம்மின்னா ஏதோ ஒரு காழ்ப்புணர்வுல சொல்ல நினைச்சாதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், யாரும் அப்படி நினைச்சாதீங்க. நான் தெளிவான பார்வையில் நான் சொல்றேன். ஏன் வந்து இந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து அந்த இவர் வந்து வெற்றி பெற மாட்டார் ஏன் நான் சொல்றேன்னா, மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று கட்சியில் இருக்கிறவங்க குழியை தோண்டுவாங்க, இவங்க போய் அதை விழுந்துருவாங்க. மற்ற கட்சிகளுக்கு மாற்று கட்சியில் குழியை தோண்டுவாங்க, இவங்க போய் விழுந்துருவாங்க. ஆனால் இவரே தான் தோண்டிக்கிறாரு. இப்போ ஒரு நாளைக்கும் இவருடைய இந்த கல்ட்டுன்றது இவருடைய பலம் என்னமா? ரெண்டு விஷயம் இருக்கு தங்கச்சி. 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா கரிஸ்மாட்டிக், இன்னொன்று கட்சி கட்டமைப்பு. கட்சி கட்டமைப்பு இருந்தால் ஏன் நீங்கள் வந்து 63 பேரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி சேர்ந்து போட போகிறீங்க? முந்தா நாள் கட்சி விட்டு தாவரம் அவனுக்கு கொடுக்குறீங்க சீட்டு. ரவுடி பசங்க, பொறுக்கி பசங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல கட்சி கட்டமைப்பு இல்லை, ஒத்துக்கிறீங்களா? ரைட், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கரிஸ்மாட்டிக் வாங்க. உங்களுக்கு என்ன பலம்? சினிமா நடிகன் என்கின்ற பலம். ஒரு நாளும் அது விழுந்துக்கிட்டே வருதா இல்லையா? மனைவி உங்க மீது ஒரு புகார் தராங்க, என்னன்னு கேட்டா உங்க மீது வந்து ஒரு பிராது கொடுக்குறாங்க நீதிமன்றத்தில். எங்கம்மா அடங்கிடுச்சு? இதோ நேற்று ஆரம்பிச்சிச்சுமா. இன்னொன்று சொந்த அம்மா அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு.
குடும்பத்துக்கே கடன் கொடுத்து குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்கிறாருன்னு வருது. இது இது அது இது இந்த பிம்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏற்கனவே வந்து மனைவிக்கு மேலே ஒரு பிராது கொடுக்குறாங்க. நீங்கள் அதை என்ன செஞ்சிருக்கணும், அதை வந்து சரி பண்ண பார்த்துருக்கணும். என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இது என் மனைவிக்கும் எனக்கும் உள்ளது, நான் அரசு ஒரே போட்டுக்கலாம். இதே தான் சிம்பிள், ரொம்ப எளிமையாக நம்ம கேட்டது நம்மளே சொல்லி கொடுத்துருப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று கருத்து இருக்குது, ஏதோ ஒரு வகையில் போய் நீதிமன்றத்தில் அவங்க பிராது கொடுக்குறாங்க, உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் தொடர்பாக கூட ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ரெண்டாவது, எனக்கு எந்த விதமான தவறான தொடர்பும் எனக்கு கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவியை நான் நேசிக்கிறேன். இது வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸை விட்ரா பண்ணிப்பாங்க, நான் சுமூகமாக போயிடுறேன், இதை பற்றி யாரும் வாதிக்க தேவையில்லை, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவான நிலைப்பாடை எடுத்துருக்கலாம், முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீ என்ன ஆதாரத்தை போகிறது, நடிகையோட தொடர்பு நான் வரேன் பார் கூடவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜோடி போட்டுன்னு வந்தீங்க. அன்னைக்கு தானே விழுந்தது உங்களுக்கு. இன்னைக்கு பரவலாக வந்து ஒரு ஆய்வு செய்யும் போது, ஆனா இன்னைக்கும் நேத்து விஜய் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு கொளத்தூர் பெரம்பூர்ல, கூட்டத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெண்கள் வந்து இருக்காங்க. நீங்க இதுதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெண்கள் நீங்க சொல்றீங்க. இந்த பெண்கள்லாம் நான் கேட்கறதுன்னா குடும்ப பெண்கள் நீங்க காட்டுங்க. அதுல இருந்து வந்து 12 குழந்தைங்களோட ஒரு சராசரியா ஒரு குடும்ப பெண்கள் காட்டுங்க. எல்லாம் இளம் வயது இந்த சினிமா நடிகனை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண்களா தானே இருந்தாங்க அவங்க. நீங்க எடுத்து போடுங்க. நீங்க யாராவது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களா இருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த லெவல்ல தான் இருந்தாங்க அங்க. நீங்க சராசரி நீங்க வாக்காளர்கள்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வரிசையில் நிற்கும் போது பாருங்க, அங்க இவங்க எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க. சரி, இல்ல பல குடும்ப பெண்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா வந்து யாரு காட்டுங்க. சும்மா அந்த கதையில அந்த கோணில கல்ல கட்டி அடிக்கிற கதைலாம் கூடாது. இல்ல சார், யாரு காட்டுங்க. என்னுடைய கணவரை விட நான் விஜய் லவ் பண்றேன், அதுதான் நான் சொல்றேன். அந்த 16 வருஷமா லவ் பண்றேன், என் கணவரோட வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எந்த மாதிரி கேட்டகரின்னு பாருங்க. இதைத்தான் பொன்ராஜ் சொல்ல தெரியாம சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடியா வார்த்தைகளை போட்டிருக்கணும். இந்த இடத்துல நீங்க இப்ப இந்த மாதிரி பெண்கள்லாம் எந்த மாதிரியான கேட்டகரி? என் கணவரை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும். என் கணவர் நான் ஆசைப்பட்டேன்னா வந்து எங்கள் கணவரே வீட்டில் வந்து விஜய்கிட்ட கொண்டு போய் விடுவார், பொண்டாட்டியாக கூட நாங்கள் இருப்போம். இதெல்லாம் ஏற்கனவே அசிங்கம். இதெல்லாம் மேலே மேலே நம்ம பேசிட்டோம், மீண்டும் பேசுகிற அர்த்தம் இல்லை. இதுதான் விஜயோட அந்த கல்ட்டு உடையறதுக்கு காரணம். இது மாதிரியான பெண்கள் பேசும்போது குடும்ப பெண்களுடைய வாக்குகளை இழக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் பிடிக்கும்? இன்னைக்கு ஒரு பெண் வந்து சராசரியாக ஒரு நடிகனை ரசிக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண் கூட நான் விஜயோட ரசிகைன்னு சொல்லிக்க முடியல. உடனே அவருடைய கணவருடைய பார்வை எப்படி இருக்கும், அவங்க வீட்டில் இருக்க தந்தையாருடைய பார்வை எப்படி இருக்கும், அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் பார்வை எப்படி இருக்கும்? வெளிப்படையாக வந்து இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நான் வந்து விஜயோட ரசிகை சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியல. காரணம் அந்த ஒரு 10 பெண்கள் பேசுனது. சரி, பேசட்டும். இதை தான் பொன்ராஜ் சொல்கிறார், பேசட்டும். நீங்கள் என்ன செய்யணும்? இதை வந்து கண்ணிய குறைவான வார்த்தைகளை பேசாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்ப கூட்டம் நேத்து கூடுச்சு இல்ல சார், பிரச்சாரத்துல நேத்து கூட்டம் கூடுச்சு இல்ல, இது ஓட்டுகளாக மாறாதுன்னு சொல்லுங்க. மாறாது சார். அப்ப அந்த மக்கள் தானாக தானே சார் கூட்டமா? தானாகன்னு சொல்லுங்க. நீ ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் அவ்வளவுதான்மா. அதுக்கு பிறகு அன்னைக்கு சாயந்தரமே வந்து மனு தாக்கல் பண்ணி வந்து ரிசல்ட் வெளியே வருது. என்ன வருது? அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தவர், அப்பா அம்மா ஓட்டு இல்லை. ஓகேங்களா? மனைவிக்கு இவர் வந்து அந்த மனைவிகள் சொன்னாங்க பாருங்க, பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொன்னாங்க பாருங்க, அவங்க ஓட்டே விழுமான்னு தெரியல. சொன்னாங்களே, யாரோ ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு சீதா பிராட்டி சொன்னாங்கல்ல, நான் வந்து மனைவியா கூட பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகம் தான் இப்போ. ஏன்னா இவர் பொண்டாட்டிக்கே கடன் கொடுத்துருக்கிறாரு, நாம பொண்டாட்டியா கூட இருப்போம்னு சொன்னோம், நமக்கும் இவர் கடன் தான் கொடுப்பாரு போல இருக்கு. இது இப்போ புரியுதுங்களா? அதை கடந்து இந்த பக்கம் பிள்ளைகளை பாருங்க, எந்த வந்து பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கடன் கொடுப்பாரு. இது என்னன்னு ட்ரோல் ஆகிட்டு இருக்குதுமா. இது நீங்கள் ஏதோ சொல்லுவாங்க தெரியுங்களா, ஏதோ ஒன்றுத்துக்கு பயந்து ஏதோ ஒன்றுக்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட போல ஆயிடுச்சு. இது சிங்கத்துக்கிட்ட பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்ட கதையா? அப்படி தான் நம்ம சொல்லணும். உதாரணம் புரியுற மாதிரி சொன்னோன்னா, இது ஏதோ ஒன்றுத்துக்கு பயந்து ஏதோ ஒன்றுத்துக்கிட்ட ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏதோ கேட்டினா வந்து வாய்க்கால் தாண்டும் போது தண்ணியில் காலை வைக்காமல் தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்காலை தாண்டும் போது நேராக எகிரி குச்சி தாண்டும் போது அங்கே வந்து யாரோ மலம் போயிட்டு போனாங்க. அந்த மலத்தை மிதிச்சு இந்த கதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலை கழுவத்துக்கு மறுபடியும் அந்த கால்வாயில் தான் காலை வைக்கணும். இப்போ அப்படி தானே ஆயிடுச்சு உன் நிலைமை. தேர்தல் கமிஷன் வந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு நீ ஒரு கதையை எடுத்து விட, கடன் கொடுத்த கதையை எடுத்து விட, அப்போ அது என்ன ஆயிடுச்சு?
ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம்னு பார்த்தாங்களாம். அவன் சொல்கிறாங்க காலையில் பைத்தியக்காரன் என்ன சொன்னால், இல்லை சார் தேர்தல் கமிஷனில் அஃபிடவிட் போடும்போது இந்த சொத்துக்கள்லாம் அவங்க பேர் இருந்தாங்கன்னா நாளைக்கு திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து சுட்டி காட்டி இந்த மாதிரி மனைவி இதெல்லாம் சொத்து வச்சுட்டு இவர் ஏமாத்துறாரு, பொய்யா வந்து ஃபேக்காக வந்து போட்டிருக்காரு, அவங்க மனைவிக்கெலாம் வேலை எதுவும் கிடையாது, பிள்ளைகளுக்கு வருமானம் கிடையாது, ஆனால் இந்த சொத்து அவங்க பேர் உள்ள சொத்துக்கள் எல்லாமே வந்துன்னா இவர் வாங்கி கொடுத்தது தான், நாளைக்கு யாராவது அதை சுட்டி காட்டாங்கன்னா இவருடைய வேட்புமனுவே செல்லாது போயிடும்ன்றதுக்காக இவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நீ இதை சொல்ல, ஆனால் இப்படி ஒரு தகவல் வந்து நீங்கள் வந்து நான் கடன் கொடுத்தேன்னு நீங்கள் வந்து அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும், நேர்மையாக வந்து ஒரு அஃபிடவிட் போட்டுருக்கலாம். அதாவது அவங்க மகன்கிட்ட இருந்து கூட ஒரு அஃபிடவிட் வாங்கி போட்டுடலாம், இது வந்து என்கிட்ட இருக்கிற சொத்து வந்து இது எங்கள் அப்பாவுடைய வருமானத்தில் பெற்றது தான் சொல்லி அவங்களே சொல்லியிருக்கலாம். அதை வந்து கம்பைன் பண்ணி இவர் ஒரு அஃபிடவிட் போட்டுருக்கலாம். இது அஃபிடவிட்டில் கதை முடிஞ்சிருக்கும். இப்போ இவர் என்ன அஃபிடவிட் போட்டார்னா, நான் வந்து கடன் கொடுத்தேன், யார் பேர் சோபான்றவங்களுக்கு கடன் கொடுத்தேன், சங்கீதாவுக்கு கடன் கொடுத்தேன், மகள் பாப்பா பேருன்னு திவ்யா நான் கடன் கொடுத்தேன், ஜேசன் சஞ்சய் கடன். இப்போ என்ன ஆச்சு, டோட்டலாக உலகத்திலே இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்ததே கிடையாது, மனைவிக்கு கடன் கொடுத்ததே கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, அந்த சம்சாரம் வந்து மின்சாரம் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசுவாங்க தெரியுமா, அதில் கேட்டினா ரகுவரனும் விசுவும் பேசுவாங்க. இப்போ ஜேசன் சஞ்சயும் விஜய் அப்படி தான் பேசுவாங்க பாருக்கு. மிஸ்டர் அம்மையப்பன், மிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் பேசுவாங்க. இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏசி பேசுவார், என்னென்னா வந்து மிஸ்டர் அம்மையப்பன் மாதிரி மிஸ்டர் சந்திரசேகர் அப்படி தானே பேசுகிற மாதிரி ஆகிடும். என்னம்மா இதெல்லாம் இப்போ இதனால யோசிச்சு பாருங்க. இதன் மூலமாக அடுத்த கட்டம் இது ஒரு இப்போ புரியுதுங்களா, நீயே குழியை வெட்டி நீயே விழுத. இதில் திமுககாரன் வெட்டிட்டான்ற, திமுககாரனா குழி வெட்டல, நீ வெட்டுற குழியில நீயே விழுந்துட்டு இருக்கிற. சரியா, நேற்று பிரச்சாரம் தடையாச்சு, 4 இடம் ஒரு நல்லா இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தங்கச்சி. எனக்கு இதில் கொஞ்சம் கூடுதலாகவே எனக்கு கொஞ்சம் இதில் அனுபவம் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஒரு எல்லா பத்திரிகையாளருக்கும் இது தெரியும், புதுசாக ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஒரு காவல் எல்லை என்பது வேறு, காவல் எல்லை என்பது வேறு, சட்டமன்ற தொகுதி எல்லை என்பது வேறு. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணும்னா மொத்தமே 234 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, பெரம்பூர் செம்பியம் தொகுதியில் நீங்கள் வந்து அனுமதி வாங்குறீங்க. பெரம்பூரில் செம்பியம் அந்த காவல் நிலையத்தில் நீங்கள் அனுமதி வாங்குறீங்க. பக்கத்துலேயே ஒரு அந்த செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா வீனஸ் தியேட்டர் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த பிவிஆர், இப்போ பிவிஆர் அந்த இடத்துல அப்படியே கட்டாயிரும், அந்த எல்லை முடியுது. பெரம்பூரோட எல்லை எங்கே முடியுது? ஆனால் வீனஸை கடந்ததுமே கொஞ்சம் தூரம் தான், கடந்த உடனே அந்த இடத்துல அதுக்கு பிறகு எல்லாமே வந்து பார்த்தா அந்த பெரவலூர் அந்த பகுதி சேர்ந்து, அந்த பெரவலூர் பகுதி வந்து குளத்தூர் தொகுதியில் சேர்ந்துடும். இது சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, செம்பியம் காவல் நிலையத்தில் நீங்கள் அனுமதி வாங்கிட்டீங்க. எந்த காவல் எல்லைக்கு உட்பட்டது நீங்கள் போய் நின்று பேசக்கூடிய இடம் பெரவலூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்டதுன்னா, அந்த பெரவலூர் காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து அனுமதி வாங்கணும். இல்லை நான் பெரம்பூரில் ஒரு தொகுதிக்கு வாங்கிட்டேன், நீங்கள் கொளத்தூர் தொகுதியிலே நீங்கள் வாங்கியிருந்தால் கூட எந்த எல்லைன்னு ஒன்று இருக்குது, காவல் எல்லை வேற, சட்டமன்ற எல்லை வேற, தொகுதி எல்லை வேற. அப்போ நீங்கள் அதை என்ன செய்றீங்கன்னா, அது ஒரு பக்கம், அது ஒன்று. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஒலிபெருக்கினா நீங்கள் 50 ஒலிபெருக்கி கொண்டு வரீங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. 5 ஒலிபெருக்கினா 5 தான். நீங்கள் 10 கொண்டு வந்தேன், என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போது அந்த ஒன்று. உங்கள் கூட யார் அனுமதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளோ? 100 பேர்னா அந்த 100 பேர் தான். நீங்கள் ஒரு 500 பேரை திரட்டிட்டு வரீங்க, இதுதான் சிக்கலானது. எல்லா கரூர்லேயும் இந்த சிக்கல் தான். நீங்க நாமக்கல் முடிச்சுட்டு நாமக்கலோட துரத்தி விட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்க இருந்து கூட்டிட்டு வராங்களா? கூட வரானுங்க. மக்களா தானே கூட மக்கள் வர்றது வேற, துண்டு போட்டு தான் மக்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எடுங்க அந்த காரணம் எடுத்து பாருங்க, என்னை ஏமாற்ற முடியாது. துண்டு போட்டுறவன் எப்படி ரசிகர்கள் அவங்களா தானே சார் வருவாங்க. ரசிகர் நான் சொல்றது, நீங்க விளையாட்டு, இது சீரியஸான விஷயமா. நீதி என்ன அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ அந்த அனுமதி தான் அலவுடு. நீங்க 500 பேர் 1000 பேர் கூட உங்களுக்கு வந்து கூப்பிட்டு வர முடியும் தான். அது வந்தா யார் தப்பு? அது நடைமுறை சிக்கல், உங்களுக்கு தான் சிக்கல். அதாவது அவங்களே வர வைக்கிறாங்கன்றீங்களா? இவங்க விரும்புறாங்க. அதை விஜய்க்கு வந்து கூட்டம் இல்லைன்னா அங்க கழுத்து உடைஞ்சிரும். இந்த மற்றவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்க கிடையாது. முதலமைச்சர் எத்தனை முறை நான் பார்த்துருக்கிறேன், கொளத்தூர்ல அதே சிஎம் கான்வாய் போகும்போது பார்த்துருக்குறேன். எல்லாரும் வழிநடுங்க நிற்கிறாங்களா, 5000 பேர் 10,000 பேர். அதை உடனே நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் ரோட் ஷோவில் யாருமே
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது கிடையாது. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வரணும்னு இருக்குது, ஒரு சாதாரண ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு எவ்வளோ வரணும்னு இருக்குது, ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு இருக்குது. இதெல்லாம் அரசியல் கட்சிகள் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டிஎம்கே வரட்டும், அது ஏடிஎம்கே வரட்டும். நீங்கள் தான் என்ன செய்றீங்கன்னா எல்லாத்தையும் தலைவர் இவர் நின்னா பொதுக்கூட்டம், பேசினா மாநாடு, நடந்தா பேரணி, அப்படி நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார். இப்போ நேற்று கூட விஜய் பேசிட்டு போது சில பேர் சொன்னாங்க, சார் ஐயோ பாவம் என்ன சார் கூட்டமே இல்லை சார், கூட்டமே இல்லை. அது உள்ளபடியே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ். நம்ம போனால் கூட்டம் பிரம்மாண்டமாக வரும், இல்லைனா லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். நம்ம மென்டாலிட்டி பார்த்தீங்கல்ல, அவனுக்கு என்னென்ன கூட்டம் வரணும். இப்போ இவங்க பேசியிருக்கும் போது ஒரு பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போட்டுன்னு ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருக்குது. நியாயமாக என்ன செய்யணும் அந்த பார்ட்டி? ஓடி வந்து ஐயோ விஜய், ஐயோ விஜய் அப்படி எதிர்பார்க்குறேன். ஆனால் அவங்க என்ன இன்னொருத்தர் பார்க்குறான், சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது விஜய் பேசிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் வந்து இயல்பா இப்போ புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். இப்போ தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வாக்கு கேட்டு வீதி வீதியாக போகும்போது முகத்தை திருப்பிட்டு போவோம் பாருங்க, அப்போ தெரியும் அந்த வலி என்னன்னு. சரி, இப்போ நேற்று ஒரு ஸ்டாம்பேட் ஏற்படுவதற்கான சூழல் இருந்தது. இதெல்லாம் இவன் பில்டப் பண்றது. ஸ்டாம்பேட் எப்படி ஏற்பட்டுரும்? யார் பொறுப்பு அதுக்கு? இல்ல அந்த அளவுக்கு அப்படி இல்ல. இவங்களுக்கு பாதுகாப்பு. இப்போ இதே இடத்துல உங்களை வந்து அனுமதி மறுக்கப்பட்ட, இதே அனுமதி கண்டுக்காம விட்டுருந்தாங்கன்னா அப்போ பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்வேன். அனுமதி மறுக்கப்பட்டதுன்னா நீ என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க பாதுகாப்பு தரணும்னு சொல்லி குற்றச்சாட்டு திருப்பி விடுறாரு. காவல் நிலையத்தின் மீது நீங்க மேலும் மேலும் குற்றச்சாட்டு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதை மக்கள் நம்பவும் மாட்டாங்க. அது உங்களுக்கே வினையா வந்து முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க சட்டத்திட்டங்கள் என்னன்றதை பாருங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு குழு இல்லை, உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு குழு வேணும். ஒரு தலைவர் பிரச்சாரத்துக்கு போறாங்கன்னா உங்க கட்சியில வந்து ஒரு குழு இருக்கணும். எந்தெந்த பாயிண்ட்டை பேச போறோம், அங்க என்னென்ன வந்து நடவடிக்கை, நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இது உங்ககிட்ட திட்டமிடல் கிடையாது. திட்டமிடல் இல்லைன்னா எல்லாமே கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி தான் நடக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்துல உங்கள் அனுமதி மறுக்கப்படுது. 100 பேர்னா 100 பேர் வரணும், 500 பேர் வரீங்க, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே வந்து நீங்கள் காவல்துறை, நான் சொல்கிறேன் காவல்துறை வந்து பாதுகாப்பு மட்டும்தான். மற்ற முடிவுகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னா கூட பார்த்தீங்கன்னா நேரடியாக பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். நேரடியாக காவல்துறை அங்கே ஒன்று ரெவென்யூ அத்தாரிட்டிகள் அங்கே இருப்பாங்க, தேர்தல் அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க முறையாக புகார் பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இங்கே காவல் நிலையம் மட்டுமே தன்னிச்சையாக செயல்படுறது கிடையாது. ரெவென்யூ அத்தாரிட்டி ஆர்டிஓ கண்ட்ரோலில் தான் காவல் நிலையம் வந்துடும். இவங்களுக்கு புரியல. தேர்தல் ஆணையம் எப்படி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் எல்லாருமே வராங்க, காவல்துறை அதிகாரி வர்றாங்க. இந்த புரிதல் கூட இல்லையாடா உங்களுக்கு? நேரடியாக வந்து இப்போ காவல்துறை இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் மேலே வழக்கு போட கிடையாது. ரெவென்யூ அத்தாரிட்டிகள் முடிவு பண்ணுவாங்க, இந்த இடத்துல விதிகள் மீறப்பட்டிருக்கு, இணைஞ்சு செயல்படுறது தான் இது. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து இங்கே அழகாக பாதுகாப்பு கொடுத்தாங்க பெரம்பலூர், இங்கே அழகு இல்லாமல் கொடுத்தாங்க. அடே அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் உங்ககிட்ட திட்டமிடல் கிடையாது. எத்தனை ஒலிபெருக்கி பயன்படுத்தா அத்தனை ஒலிபெருக்கி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்தா அவன் ஆளாளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா. சரி, இன்னொன்று அதே கரண்ட் பாக்ஸில் ஏறி நிற்கிறது, மரத்து மேலே ஏறி நிற்கிறது, அந்த வண்டியை பின்தொடர்ந்து ஒரு 100 வண்டிகள் போகிறது, இதெல்லாம் இன்னும் நிறுத்தவே இல்லையே. இது விஜய்க்கு ஆபத்தா இல்லை? இது கண்டிப்பாக நான் சொல்கிறேம்மா. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்டுப்பாடற்ற வந்து சுய அறிவற்ற, நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக சொல்ல கேட்டுங்க, சுய அறிவற்ற கட்டுப்பாடற்ற காட்டு மிராண்டி கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்தலை அணுக முடியாது. இப்போ என்ன நேற்றுக்கு வந்து தகவல் நான் சொல்லட்டோமா? இவர் வந்து ஒரு தொகுதிக்கு போகிறார், பெரம்பூர் தொகுதியில். அந்த பெரம்பூர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அந்த மைக்கு, ஸ்பீக்கரு, இது எல்லாமே அப்படியே பின்தொடர்ந்து இவர் வந்து அடுத்த தொகுதிக்கு போகிறாரு, அங்கேயே வருது. அப்போ மாதவரம் இப்போ வந்து இவர் குளத்தூர் தொகுதிக்கு போகிறாரு, அங்கே யார்? விஎஸ் பாபு தான் வேட்பாளர் அறிவிக்கணும். ஆனால் அங்கே வந்து மாதவரம் வேட்பாளர் வந்து நிற்கிறான். புரியுதா? அப்போ ஆமாம், அவங்க மாற்றி ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்பாடு பண்ண மைக்கு இதெல்லாம் வந்து வருது. அப்போ அங்கே திட்டமிடல் இல்லை. இதுதான் அங்கேயும் கொலாப்ஸ் ஆச்சு. எங்கே கொலாப்ஸ் ஆச்சு? கரூர்லேயும் இப்படிதான் கொலாப்ஸ் ஆச்சு. அந்த பகுதியை முடிச்சாச்சுன்னா நீங்க அவங்க போயிடணும். அடுத்த பாயிண்ட். இப்போ நீங்க அந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி உருவாக்கணும் தெரியுமா? அப்போ நான் சொல்றேன் பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு பெரம்பூர் தொகுதி எடுத்துங்க. பெரம்பூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ரயில் நிலையம் அல்லது பஸ் நிலையம் இல்லை வேற ஏதோ ஒரு பிரதான சாலை இருக்குது, மாதவர் நெடுஞ்சாலை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை போட்டுட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் குளத்தூர் தொகுதிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பகுதிக்கு போக முடியாது. இப்போ வந்து வீனஸ் இருக்குது, வீனஸ் பகுதி, வீனஸ் இடத்துல வந்து தியேட்டர் இருக்கிற பகுதியில் நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்த மீட்டிங்கு நீங்கள் எங்கே கேட்டிங்கன்னா வந்து அகரம் அந்த ஜங்ஷன் போட முடியாது. ஏன் சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது இந்த கூட்டம் அப்படியே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நேராக எங்கே போடணும்? ரெட்டடி சிக்னல் இருக்கு பாருங்க, குளத்தூர் சிக்னல், அங்க அதுவும் குளத்தூர் தொகுதி தான். எங்க இருந்தாலும் இவங்க தான் வண்டி எடுத்துட்டு இப்ப புரியுதுங்களா? 1 கிலோமீட்டருக்கு மேல போனாலும் இவங்க கூடவே வருவாங்க. இப்ப யாருக்கிட்ட கோளாறு இருக்கு நீங்க சொல்லுங்க?
யார்கிட்ட கோளாறு இருக்கு? மற்ற தலைவர் அந்த பிரச்சனை இருக்கா? இப்போ முதலமைச்சர் வராருமா, உதாரணத்துக்கு வந்து பெரம்பூர் தொகுதியிலே போட்டிடுறார். பெரம்பூர் அவர் முடிச்சாருன்னா அடுத்த கட்டம் நேராக எங்கே போந்தாரு, நேராக போயிட்டு குளத்தூரில் போய் ஒரு ரெட்டேரியிலையோ இல்லை ஏதோ ஒரு பகுதியில் குளத்தூரில் போய் போடுறார். அங்கே இந்த சிக்கல் வர்றது கிடையாது. அந்தந்த நிர்வாகி போயிடுவாங்க, அங்கங்கே முடிச்சுட்டு அந்த கூட்டம் கலைஞ்சி போயிடும். ஆனால் உனக்கு என்ன கேட்டால், நீ ஒரு சினிமா நடிகன்றதுனால உன் பின்னாடியே வரான். இது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட வரான். அது யார் தப்பு? ஏற்பாடு பண்ண உங்கள் மேலே தான் தப்பு. இதில் காவல் நிலையம் என்ன செய்ய, காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஆதவர்ஜுனா சொல்றது அறவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா மண்டை முழுவதும் களிமண் தான் இருக்கு. அவனுக்கு களிமண்ணே டவுட்டு தான். இந்த சவுட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சார். ஆனால் இப்போ ஸ்ட்ராங்கான வேட்பாளர்னா ஆதவர்ஜுனா, இந்த மரிய வில்சன், புசி ஆனந்த், இவங்கலாம் இப்போ சொல்லப்படுறாங்க. எப்படிமா ஸ்ட்ராங்கான வேட்பாளர் சொல்றீங்க? அவங்க சொல்றாங்கல்ல சார், எப்படி பணத்தை வச்சா சென்னையில இவங்க பணத்தை வச்சா ஸ்ட்ராங்கான வேட்பாளர்னா எப்படி ஸ்ட்ராங்கான வேட்பாளர்? பணத்தை வச்சான்னு கேட்கிறேன். கட்சியில அறியப்பட்ட அவ்வளவுதான் செய்யுங்க. அறியப்பட்டா அவங்க அறிய வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மரிய வில்சன் இது வரைக்கும் ஏதாவது பேசி 2 வார்த்தையாவது தெரியுமா? இவனாவது பைத்தியாரம் வளர்றான்னு வச்சுங்க. என்ன வீடியோ அதை பார்த்தோம்ல, ஒரு வீடியோவை அசிங்கமா பேசுறத, ஒரு பெண்ணை அடிக்க போறத, இப்போ புரியுதுங்களா? நிஜ முகம் என்னன்றது ஃபுல்லா ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இவனுங்கிட்ட? கிடையாது. ஆதவர்ஜுனா நான் சொல்றேங்க, பணம் இருக்குன்ற திமிரில் ஆடக்கூடாது. உன் கொட்டத்தை நறுக்கிடுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிற்கிற வேட்பாளர் கார்த்தின்ற வேட்பாளர் இப்போ வந்து எம்கே மோகன் மகன் நிற்கிறார் இல்லையா, உன் ஆணவத்தை அத்தனையும் நொறுக்கி தள்ளுவாங்க. நீ முதல்ல வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு திட்டமிடல் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அனுமதி கேட்டு என்ன உங்கள் தலை இப்போ நான் கேட்குறேன், 25 நாட்கள் 24 விட்டுருங்க, 24 நாட்கள் இருக்கு. இந்த 24 நாட்களுக்கும் நீங்கள் உங்களுடைய திட்டமிடல் எதிராக இருக்கடா உங்கள்கிட்ட? நான் கேட்குறேன். இப்போ இன்னைக்கு லீவ் சார் அவருக்கு. இப்போ புரியுதுங்களா? நேற்று கத்தை கட்டிட்டாரு, பிடுங்கிட்டாரு, இன்னைக்கு லீவு, அப்புறம் நாளைக்கு விடாரு. இருக்கிறதே இங்கே எத்தனை நாள்மா இருக்கு? 24 நாள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு டேட்டுக்கு 10 தொகுதிக்கு போனோம். இது 23ஆம் தேதினா இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 தொகுதிக்கு போகணும். போக முடியுமா? ஒரு தொகுதியில் போய் மல்லாந்துட்ட. காரணம் என்னன்னா உன் பலவீனம் என்ன, அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். 6 மணிக்கு மேலே அவனால் நிற்க முடியாது. 5 மணிக்கே நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ வழக்கு போட்டால் பயப்படுற. இவர் கல்ட்டுனா இவர் மேலே வழக்கு போடக்கூடாதா? விஜயகாந்த் மீது வழக்கு போடலையா? எத்தனை பேர் மீது தேர்தல் விதி மீறல்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? ஏன் இவன் வழக்கு போட்டால் பயப்படுறான்? வழக்கு மேலே வழக்கு போட்டால் இவன் நினச்சா வெளிநாட்டுக்கு போவான், நினச்சா ஜோடி போட்டு வெளிநாட்டுக்கு போகணும். இப்போ போக முடியுமா? காவல் நிலையத்தில் நீ அனுமதி வாங்கணும். இப்போ நேற்று முதல் வழக்கு போட இவன் என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ நம்மலாம் போனால் நம்ம மேலே வழக்கு போட மாட்டாங்கன்னு. இந்த வழக்குக்கே நீ பயப்படுற. அதனால தான் நான் சொன்னேன், இவனால் ஒரு நாள் ஜெயில் தாங்க மாட்டான், 1 மணி நேரம் வெயில் தாங்க மாட்டான்னு சொன்னேன். எல்லாரும் என்ன சொல்றீங்க, ரைமிங்காக சொல்றேன். யோ இருக்கதான் சொல்கிறேன். நேற்று 1 மணி நேரம் வெயில் அவனால தாங்க முடியலமா? அவ்வளோதான். அவங்க வழக்குன்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான், அவ்வளோதான். போய் படுத்துட்டான், அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? தேர்தல்ன்றது நான் சொல்றேன், ஜான் கிட்ட புசி ஆனந்தோடைய அந்த வேட்பாளர் டி நகர் தொகுதி எப்படி இருக்கு சார்? டி நகர் இப்போ அவர் கருணாநிதின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறாங்க. இன்னும் வந்து ஜே அன்பழகன் மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு. ஜே அன்பழகன் வந்து இறந்துட்டார், பழக்கடை அன்பழகன் இறந்துட்டார். அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கும், ஆனால் அவங்க தம்பிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜே அன்பழகன் வந்து டி நகரில் எல்லாருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய விசுவாசம் உள்ள நண்பர். அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் வந்து பெரும்பாலும் அழுததை நான் பார்த்ததே கிடையாது. அன்பழகன் இறந்ததுக்கு வந்து உள்ளபடியே அழுதார். அவ்வளோ நெருக்கமான பாலிய நண்பர். அப்போது இந்த இடத்துல யாருக்கு வந்து கொடுத்துடலாம், அவங்க மகனுக்கு கூட கொடுத்துருக்கலாம், ஆனாலும் வந்து தம்பிக்கு கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு. அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இது இல்லை இவருடைய நடவடிக்கை ஏதோ ஒன்று அதிருப்தியாகி இப்போ வந்து நான் சொல்கிறேன்னா அன்பனுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்குறாரு. ஏன்னா பெரும்பாலும் இளைஞர்களை கொண்டு வரணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எம்கே மோகன் சீட்டு வழங்காமல் யாருக்கு வழங்கியிருக்கிறாங்க, மகன் கார்த்திக் வழங்கியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பகுதியில் நீங்கள் என்ன பொன்முடிக்கு சீட்டு வழங்கல, அவருடைய மகன் கொடு, இப்படி வந்து பரவலாக வந்து எக்ஸப்ட் உங்களுக்கு தெரிஞ்ச முகம் அதுக்கு என்ன துரைமுருகன் மட்டும் கொடுத்துட்டாங்களேன்றீங்க இல்லையா? இது இன்னைக்கு டேட்டுக்கு பேச முடியாதுமா. அது வாரிசு அரசியல். ஏன்னா நான் மீண்டும் கூட உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், வாரிசு என்பதால் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், வாரிசு என்பதாலோ வந்து வாய்ப்பு மறுக்கிறதும் தப்பு, வாரிசுன்ற ஒரே ஒரு தகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்றதும் தப்பு. களப்பணியில் இருக்கிறாங்கன்னா அது வந்து தாராளமாக வரலாம், யார் வேணால் வரலாம்.
இவர் இன்னாருடைய மகன் ஆயிட்டாருங்க, அப்போ அவர் ரிஜெக்ட்டுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னாருடைய மகன் இருக்கிறாருங்க, அது ஒரு தகுதியே போதுங்க அப்படின்னு சொன்னாலும் தப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பார்க்கறது என்னன்னா, அன்பழகன் இறந்துட்டாரு, அவருடைய தம்பிக்கு வாய்ப்பு தராங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து கேட்டேன், ஏன்னா அங்கே வந்து இன்னொன்று பார்ப்பாங்கல்ல, செல்வாக்குள்ள இந்த திராவிட கட்சிகளை அப்படி தானே பார்த்துட்டு இருக்குது. அங்கே யார், எந்த சாதி, எந்த செல்வாக்கு, யார் செல்வாக்கு இருக்குது, இப்படி தான். அங்கே வந்து வந்து அன்பழகனுக்கு இப்போ வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து இப்போ அப்போ அவங்க மகனுக்கு அந்த வாய்ப்பு அவங்க இப்போ அவர் கருணாநிதின்றவர் அவருடைய என்ன சொல்ல வெளியே வந்து கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். இவங்க போய் பேசுகிறாங்க. யார் போய் பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு ஆதரவு தர்றது பார்த்தீங்கன்னா அண்ணன் பிள்ளைக்கே வந்து ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாமே இல்லையா, அவர் கொடுப்பாரான்னு தெரியாது. ஆனால் இவங்க பேசுகிறாங்க. யார், புஷி ஆனந்த் வியூகம்லாம் போடுறான் செய்தியை. அவர் பெரிய வியூகம் அமைக்கிறதுல அவன் மொத்தமே வந்து புஷி ஆனந்துக்கும் டி நகருக்கும் என்ன சம்பந்தம்? அதை தான் நான் சொல்றேன். இந்த மண்ணை சார்ந்தவரே கிடையாது. பாண்டிச்சேரி மாநிலத்தை சார்ந்தவனுக்கு இங்க என்ன வேலை நான் தான் கேட்கிறேன். யாரும் பேச மாட்டான். பாண்டிச்சேரிக்கு உள்ள வந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையை மாற்றிட்டு வந்துட்டா இங்கே கொடுத்துருவீங்களாடா? அப்போ தமிழ்நாடு உங்களுக்கு தான் வேட்டைக்கடா உங்களுக்கு? பாண்டிச்சேரி திருக்க குடும்பம் இப்போ பாண்டிச்சேரி விட்டு வந்தாச்சுங்க, இங்கே தாங்க வாழ்வாதாரம், நல்லது கெட்டது போனது வந்தது அத்தனையும் தமிழ்நாடு தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. குடும்பத்தை அத்தனையும் சேஃப்டி பண்ணிட்டு இவன் ஒரு டிராவல் பேக்ல வந்து துணியை எடுத்துன்னு வந்துட்டு கூடவே வரும்போது ஆதார் அட்டையை மாற்றிக்கிட்டான். எப்படியோ போகஸ் பண்ணி. உண்மைதான் இது. எப்படியோ ஆதார் கார்டையை மாற்றிக்கிட்டான். இப்போ கேட்டால் வந்து பார்த்தா டி நகரில் நிற்கிறான்றான். எப்படி யோசிச்சு பாருங்க. டி நகரில் டி நகருக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அந்த அளவுக்கு மக்களை வந்து ஏமாறி நினைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க வந்து களப்பணியில் எத்தனை ஆண்டு காலம் இருந்திருப்பாங்க அவங்க குடும்பமே. தெரியும், அவங்க அப்பா காலத்துலேருந்து அன்பழகன் அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கிறாங்கன்ற. அப்போது இந்த இடத்துல நீங்கள் இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த டி நகர் மக்கள் வந்து தெளிவான பார்வையை வச்சிருக்கிறதுனால அவங்கள குழப்பணுன்றதுக்காக அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்தவங்கள சரி இப்போ இவங்க குழப்பம் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சியில தான் தூக்கி யாரை போடுறாங்களோ அவங்களெல்லாம் மடக்குங்க. அப்போ இவங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங் இல்லை. இப்போ விஜய் வந்து பெரிய கல்ட்டுங்க, பெரிய பிம்பங்க, அவர் வந்து அவர் கரிஸ்மாட்டிக் இருக்குங்க. அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லையே. நீங்கள் நிற்கிறதுக்கும் பயப்படுறீங்க, 2 தொகுதியில் நிற்கிறீங்க. இப்போ நான் சொல்ல விஜய் 2 தொகுதியிலும் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல விஜய் வந்து இப்போ நான் சொல்றேமா, விஜய் வந்து தேர்தலில் நிற்கிற ஐடியாவே இல்லை. கடைசி நேரத்தில் முடிவு பண்ணாங்க. இது இவங்க வியூகம். யார் வியூகம்னு கேட்டினா ஆதவ ஒரிஜினல் வியூகம். என்னன்னு கேட்டினா, தலைவர் வந்து பெரம்பலூர் தொகுதியை போட்டிட்டாருன்னா நம்ம வில்லிவாக்கம் பக்கத்துலேயே அப்படியே ஜம்ப் பண்ணி தலைவரை கூப்பிட்டு போயிடலாம். இது சோக முட்டைன்றது நமக்கு தானே தெரியும். வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். இவன் வந்து ஒரு சோகையான ஆட்கள் தான். சோகைன்றது உங்களுக்கு தெரியும்ல, ரத்த சோகையெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது உழைக்கிறதுக்கெல்லாம் தகுதி இருக்குது. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பம் பண்ண வேலை அது. இது இவனை எப்படியோ வந்து வீடு வீடா ஆதவர்ஜினா போயிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பரிதாபமா இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. இருந்தால் விஜயகாந்த் மாதிரி ஒரு இரும்பு மாதிரி இருக்கணும். எப்படின்னு கேளுங்க. விஜயகாந்துக்கு வந்து எம்பி தேர்தல், அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மதுரையில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. நல்லா நினைவு இருக்குது எனக்கு. இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு நினைவு கூட இருக்கும். அது என்னன்னு தெரியல. இரவான்னு அழகிரியோட ஆட்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, வேட்பாளரை தூக்கிட்டாங்கன்னா என்ன, வேட்பாளரே தூக்கியாச்சுன்னா என்ன வந்து பிரச்சாரம் எப்படியா பண்ணுவான் விஜயகாந்த்? வேட்பாளர் நைட்டாக வேட்பாளர் தூக்கிட்டாங்கம்மா, அமௌண்ட் கொடுத்து தூக்கிட்டாங்க, முதல்ல குத்திட்டாங்க. வேட்பாளர் இல்லை. விஜயகாந்த் என்ன பண்ணார் தெரியுமா? உடனே வேற யாராக இருந்தாலும் கேட்டீங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல், பிரச்சாரம் கேன்சல் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வேட்பாளர் திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிரச்சாரத்தை நிறுத்தலை. வேட்பாளர் போனால் போட்டோம், வேட்பாளர் போயிட்டாங்க. ஆனால் வந்து கெசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு, விட்ரா பண்ணவும் முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்கும், அதுக்குள்ளே விட்ரா பண்ணலன்னா அந்த கேண்டிடேட் நிற்கிறது தான். ஆனால் அதுக்கு பிறகு இவங்க தூக்கிடுறாங்க. இது பிரச்சாரத்துக்கு ஆளே வரலன்னா இவன் என்ன பண்ணுவான், விஜயகாந்த் என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. என்ன பண்ணார் விஜயகாந்த்? பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறாரு, வேட்பாளர் இல்லைன்னு பார்க்காதீங்க, வேட்பாளர் முதுகில் குத்திட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை தேமுதிக குத்துங்க, என்ன நம்பி வாக்களிங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாருமா. எவ்வளோ தைரியம் ஒன்று அதுக்கு. போல்டா நின்று அடிச்சார். என்னன்னு கேட்டா, எனக்கு வாக்களிங்க, பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் தூக்கிட்டாங்க, ஆனால் எனக்கு வாக்களிங்க, வேட்பாளர் முதல்ல குத்திட்டு போயிட்டான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முரசு சின்னத்தில் குத்துங்க. இது தலைவன். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் நான்.
வேட்பாளரை தூக்குற அளவுக்கு பலவீனமான வேட்பாளர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அது தோல்வி தானே. ஆனால் அது கூட இங்கே நடக்காது. எங்கே நடக்காது? என்டிகள் நடக்காது. என்டிகள் நடக்காது. விஜயகாந்த் வேட்பாளர் வந்து முதுகுல குத்துற வேட்பாளரை வந்து நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அது பலவீனம் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு கேட்டால், தன்னம்பிக்கை விடாமல் போராடுறாரு கேட்டால், ஓட்டை எனக்கு குத்துங்கன்றார், அதாவது முரசனத்தில் குத்துங்கன்றாரு. ஆனால் வேட்பாளர் தேர்வு செய்யறதுல அங்கே கோட்டை விட்டாச்சு. ஆனால் அது என்டிக்கால நடக்காது. 234 ஒரு கேண்டிடேட் நீங்க தூக்க முடியாது. இப்போ புரியுது ஏன் தூக்கணும்னு நினைக்கவே முடியாது நீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா சீமானே வந்து ஏறக்குறைய ஒரு யமன் உருவத்தில் தானே. இந்த டிவிகேவாக இருக்கட்டும், வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், ஏன் காளியம்மாளுக்கு கேட் பாஸை எப்போ கொடுத்தாங்க? நீண்ட கால காத்திருந்து, அதுவும் டிவிகேல கொடுக்கல. ஏன் ஏடிஎம்கேல டிஎம்கேல கொடுக்கல? ஏன் ஏடிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் காத்திருந்து இது ஓரளவு ரகசியமாக அனுமதி சீட்டு எதனா வாங்கியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. இது ஐயா இவங்களை சேர்க்கலாமா உள்ள சேருங்க, ஆனால் அந்த சீட்டு கிட்ட கொடுக்குறவெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஒருவேளை யூகமாக தான் நான் சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா? காளியம்மாள் வந்து நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், காளியம்மாள் ஒரு திராவிட கட்சியில் ஐக்கியமாயிட்டாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்டிகள் இருந்தாலும் கூட அவங்க பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏடிஎம்கே சும்மா போய் நிற்கலாம், அவ்வளோதான். ஒரு 10-11 அத்தோட இது ஒன்று, அவ்வளோதான் ஆயிடுச்சு. அதே இங்கே என்டிகள் இருந்தால் அந்த மரியாதை வேறு. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா. நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைல்ல. 63 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, எல்லாமே மாற்று கட்சி இருந்து கூட்டு வந்திருக்கீங்க. அவங்களாம் எத்தனை நாள் நிற்பான் இங்கே? எது எத்தனை நாள் நிற்பான்? தோத்தாலும் நிற்க மாட்டான், ஜெயிச்சாலும் நிற்க மாட்டான். தோத்தா கட்சி மாறி போயிடுவான், அடையும் வேஸ்டியா அப்படின்னு. யார்? விஜய். ஜெயிச்சாலும் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் நிற்கணும். ஜெயிக்க மாட்டான்றது வேற விஷயம். ஜெயிக்கிற மாதிரி தான் அவனையா வந்து வெளியே அனுப்புகிறாங்க. அவங்களாம் துரோகிகள், அவங்களாம் தூக்கி வெளியே போட்ட அந்த வெளியே போட்ட அத்தனை ஸ்கிராப் பீஸே நீங்கள் என்ன செய்கிற? எதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போடுறாங்களோ இது குப்பையில் வந்து பொறுக்கி எடுத்துட்டு வர மாதிரி தான் பொறுக்கி எடுத்துட்டு வர. சரி வந்ததாவது மாணிக்கமான்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டை உடச்சலமா இருக்குது. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.